வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். ஆனா டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சிஜேபி முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டங்கிறது அது அவங்க நோக்கத்தை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க காலையில வெளியிட்ட இந்த வீடியோ அதோட டூல் கிட்ட பத்தி சொல்லுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ டூல் கிட்னா யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கணும் இல்லையா? இந்த டூல் கிட்ட பாத்தீங்கன்னா, இந்த டூல் கிட்னுடைய சிமிலாரிட்டிஸ் நேபாளினுடைய டூல் கிட்டா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல இருக்கிற டூல் கிட்டா இருக்கட்டும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப விவரமா சொல்றாங்க. இந்த இடத்துல இறங்குங்க, இந்த இடத்துக்கு கூகுள் மேப்ல இதை கிளிக் பண்ணுங்க, இந்த கூகுள் மேப்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும், இங்கேருந்து நீங்க நடந்து போகணும். ஏன்னா என்ன பண்ணினாங்கன்னா, முதல் 2 நாள் எல்லா மெட்ரோவும் ஓட்டிட்டு இருந்தது. பட் 3ஆவது நாள், அதாவது 20ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன், 16 மெட்ரோ ஸ்டேஷன்களை மூடிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ டெல்லியில போக்குவரத்து நின்றுடுத்துங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ 16 ஸ்டேஷன்ல நின்றுனால என்ன ஆகுனா, அவங்களுக்கு ஜந்தர் மந்தர் போறதுக்கு கண்டிப்பா 3ல இருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இதையும் மீறி 50,000 பேர் நேற்றுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கும் கணிசமான மக்கள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுல இன்னொரு விஷயம் என்ன ஆயிடுது அப்படின்னா, இவரு உடம்பு சரியா இல்ல, 27ஆவது நாளோ 24ஆவது நாளோ ஏதோ ஒண்ணு, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனா சோனம் வாங்சுக்க. அப்புறம் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா, இல்ல அது சரியாது, எங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணும். அங்கேருந்து மெடான்டான்னு இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அது குருகிராம்ல இருக்கு, அங்க போனாங்க. ஆக மொத்தத்துல என்ன ஆச்சுன்னா, என்ன அரசாங்கம் என்ன எதிர்பார்த்ததுன்னா, இவர் தன்னுடைய இதை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அப்போதைக்கு அந்த டயத்துக்குள்ள நீட்னுடைய மறு தேர்வு நடந்து அதனுடைய ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகி 2வது தடவை நடத்தின தேர்வுல ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொன்னு 13 பேரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. அதையும் மீறி இன்னும் கூட ஒரு 6-7 பேரை கண்காணிக்கிறதா கேள்வி. ஸோ அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ, அந்த நீட்னுடைய ப்ரொடெஸ்ட், நீட் சரியா பண்ணல அப்படிங்கிறது, அதுல இருக்கிற எல்லா இதெல்லாம் தீர்ந்தாச்சு. மேலும் பிரதமர் என்ன சொன்னாரு முந்தானத்துக்கு, இந்த யாரெல்லாம் இதுல மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை வச்சு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பிரதமருடைய எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் என்ன இருந்தது அப்படின்னா, சரி இதோட இந்த எஜுகேஷன் முடியும், வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு. ஆனா நடந்தது என்னமோ வேற. பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருந்து டிராக்டர்ல வராம இந்த பஸ்ல வந்திருக்காங்க. அதுவும் வந்திருக்கிற கூட்டம் ஒரு வெறியர் கூட்டம் மாதிரி இருக்கு. நிஹாங் 6ன்னு பேரு, நீல கலர்ல போட்டுக்கிட்டு கத்தி கப்படாவோட வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த சிஜேபியினுடைய ஆளுகளோட சண்டை போடுறாங்க. சோ ஒரு பக்கம் அரசாங்கத்தோட சண்டை நடக்கிறது, இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ளேயே உள்குத்து நடக்கிறது. இது மட்டும் இல்லாம ஜெனுவினா நீட்ல எழுதி தோல்வி விட்ட பசங்க எல்லாமும் வந்திருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் கோச்சிங் சென்டர் போயிருந்தாங்களோ அந்த கோச்சிங் சென்டர் நிறுவனர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வாங்கன்னு சொல்றாரு போல. இதுக்கு நடுவுல நீட் ரிசல்ட்ஸும் வந்துடுத்து. இப்ப எல்லாரும் அதுல பாதி பேர் உள்ள வந்திருக்காங்க, பாதி பேர் கிடைக்கல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க, எங்களை ஒவ்வொரு நீட் ஸ்டூடெண்ட் சுத்தி 5ல இருந்து 10 குண்டர்கள் இருக்காங்க, நாங்கெல்லாம் திரும்பி ஊருக்கு போறோம். ஏன்னா எங்களுக்கு இங்க பத்திரமா ஒரு நிலைமை இல்லை, அதுவும் குறிப்பா பெண்கள். சோ நீட்லயும் ஒன்னும் அவங்களும் போயிட்டாங்க, சிஜேபிக்கும் கண்ட்ரோல் போயிடுது. இது நடுவில் காங்கிரஸ்காரங்க வேற குச்சிருக்காங்க. இன்னைக்கு செய்தி என்னன்னா, 2 நாள் முன்னால சிபிஐனுடைய ஒரு ஃபுல் ட்ரெயின் கேரளால இருந்து லோட் பண்ணி அங்க போயிருக்காங்க, சிபிஐனுடைய மெம்பர்ஸ். இன்னைக்கு என்ன கேள்விப்பட்டதுன்னா, பாதிரியார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ நம்ம என்ன எழுதினோமோ, நம்ம என்ன சொன்னோமோ பி குருஸ்ல, அதாவது FCRA 2.0 எதிர்த்து போராட்டம் திசை திரும்பி இருக்குங்கிறது அதே தான் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, ஹோம் ஆபீஸ்லயோ ஏதோ ஒண்ணு பிஎம்ஓலயோ அவங்க இந்த ஜந்தர் மந்தர் உள்ள இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹை ரெசல்யூஷன் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. யாரு என்ன பண்றாங்க, யாரு தப்பு பண்றாங்க அப்படிங்கறதுலாம் துல்லியமா பதிவாயிருக்கு. இந்த பதிவு நீங்க நம்ம கையில, நான் என்ன போல மக்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் நான் வீடியோ பிளாகிங் பண்றேங்கிறத தவிர,
இது தனியா இது வந்து மல்டிபிள் ஆங்கிள் தெரியுது யாரு படிச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. குறிப்பா ஒரு விளாகர் வீடியோ லாகர் வந்து அவருக்கு 15 லட்சம் பேர் பாக்குறாங்க சப்ஸ்கிரைபர். அந்த ஆள் வந்து தானே பெப்பர் ஸ்ப்ரேய போலீஸ் மேல செலுத்தி அப்புறம் போலீஸ் எங்களை அடிக்கிறது அப்படின்னு அவருடைய ஐடியா என்னன்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறத வந்து கட் பண்ணிட்டு போலீஸ் அதுக்கு பதில் அடி கொடுக்குமே அதை மட்டும் போய் போலீஸினுடைய அட்டூழியம் காட்டலாம்னு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நினைச்சாரு இந்த ஸ்பெஷல் கோர்ட்லாம் கொடுத்தா ஒரு அளவுக்கு இது அடங்கிடும் நினைச்சாரு. ஆனா அது அடங்கல. இப்ப இன்னும் பாருங்க, சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய மக்களும் வந்திருக்காங்க, காங்கிரஸினுடைய மக்களும் வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா 4 பக்கத்துல வந்து குவிறாங்க. இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட வந்தாச்சு இப்போ. ஸோ இப்ப இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நாளைக்கோ இல்ல அடுக்கு மறுநாளோ பிரதமர் நேஷனல் டெலிவைஸ் பண்ண போறாரு அப்படின்னு. என்னத்த சொல்ல போறாரு? இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு. நீட்ல வந்து தோல்வி உற்ற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஜெனரல் கேட்டகரியில வர எங்களுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் பத்தி நீங்க ஒண்ணுமே பண்ணல. இப்ப வரலாம் எங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் அவங்கவுங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அது மாதிரி ரொம்ப படிப்பாளி பசங்க தான் வந்து படிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க மேத்மெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கத்துக்க வேண்டியிருக்கு. இதை வச்சு நீங்க வந்து பரீட்சை எழுத வேண்டியிருக்கு. ஒருவேளை நீட்ல வந்து நல்ல ரேங்க் கிடைக்கலன்னா நாங்க எங்க போறோம்? வெளிநாட்டுக்கு போறதுக்கும் முடியல. நிறைய பேர் எங்க சமூகத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவா காசு கிடையாது. ரிசர்வேஷன்ல நீங்க எங்களை ஒதுக்கி விடுறீங்களா? இன்னும் நாங்க என்னதான் பண்றது? சரி, இதையும் நீங்க வந்து இதையும் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு இதுவும் ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு. அதனால இது அவ்வளவு ஈஸியா சரி பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துக்குமே என்னன்னா, ஒரு தடவை ஒரு மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு ஆளை காவு வாங்கிதான் விடும். பொலிட்டிக்கலி சொல்றேன் நானு. சோ இது வந்து தர்மேந்திர பிரதானா இல்ல வேற யாராவது அதை விட பெரிய ஆளா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம், நீட்ல படிக்கிற நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண நிறைய பசங்க வந்து புத்திசாலியாகவும் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. நான் பாஜகனுடைய மெம்பர் இல்லை, இருந்தாலும் நான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறேன். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் அவங்களுக்கு ஐடியாவே இல்லை எப்படி பண்றது அப்படின்னு. இஷ்டத்துக்கு ஜித்னி ஆபாதி உத்னி ஹகா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வளரிட்டு இருக்காங்க. வேலைகள் எப்படி உருவாகுங்கிற ஐடியாவே இல்லாத ஒரு ராகுல் காந்தியை நம்பி அங்க போக முடியாது. சோ இதனால என்ன அப்படின்னா, எங்களுடைய பிரச்சனை தீர மாட்டேங்கிறது. நாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட தயாரு, எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு இதை முன்வைத்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதிருப்தி நிறைய நிலவுதுங்க. இந்த விஷயத்த நான் வந்து உத்தரப்பிரதேஷ்லயும் நான் கேள்விப்பட்டேன். ஜெனரல் கேட்டகரி மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி அதிகமாகவே இருக்கு அப்படின்னு. சோ எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா ஒண்ணு வந்து என்னன்னா, அதிரடியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த அதிரடி நடவடிக்கை எந்த மாதிரி வரும்? இப்ப இங்க இந்த குழுமத்துல இருக்கிற 30 வயசுக்கும் மேற்பட்டவர்கள் 50, 40 வயசு, 50 தலையில முடியலாம் கூட இல்ல, அவரெல்லாம் வந்து நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பேரை வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த போறாங்களா? இன்னைக்கு ராத்திரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அங்கேருந்து யாரையும் வரவிடாத மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்க போறது அப்படின்னு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பேர் போலீஸ் படை இறங்கணும். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, 3,000 போலீஸ் படை போறோம், ஏன்னா கூட்டமே 5,000 பேர் தான் வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. 5,000 நினைச்ச இடத்துல 50,000 வந்து நின்று இருக்காங்க. இந்த 50,000 பேருக்கு ஃபுட் வந்து ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. எங்கேருந்து வந்துட்டு இருக்குன்னு ஜொமேட்டோல கேட்டா அவங்க சொல்றாங்க, ஆர்டர்லாம் வருதுங்க, கத்தார்ல இருந்து வருது, ஜெர்மனில இருந்து வருது, யூஎஸ்ல இருந்து வருது, கனடால இருந்து வருது அப்படின்னு. சோ இது வந்து ரொம்ப தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒருத்தர் டூல் கிட் வச்சுதான் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ இப்ப நீங்க இது எப்படி அடைப்பீங்க? ஏன்னா இதுல ஜென்வின் இதெல்லாம் ஒண்ணு வரக்கூடாது அப்படின்னு நிறுத்தினீங்கன்னா ஜெனுவினா இருக்கிறவங்களுக்கும் வந்து பிரச்சனை வரும். அதனால இத கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாங்க. இது எப்பவுமே பண்ற விஷயம் தாங்க.
போனா போட்டு பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறது. அதுக்காக தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கணும். நம்ம ஊர்ல பழமொழி இருக்குல்ல, தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கிறது. அதுதான் நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா இதை முடிச்சு ஆகணும். இல்லைன்னா இது பெரிய ஆபத்துல போய் நிற்கும். அதான் நான் நினைக்கிறேன். சார், அமெரிக்கன் எம்பசி 17ஆம் தேதியே அவங்க ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. 20, 21ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அமெரிக்க அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வெளிநாட்டு சதி இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பாதிரியார், கேரளாலேருந்து இருக்கிற ஒரு பாதிரியார் தான் இந்த டூல் கிட்டை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை KS ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவர் கேரளா சான்ஸ்கிரிட் காலேஜினுடைய வைஸ் சான்சலர், பெரிய ஆளு. அவர் பேர் KS ராதாகிருஷ்ணன். இவர் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்ப பாஜகல இருக்காரு. அவர் என்ன அவர் ப்ரொஃபசர், அவர் முன்னாள் துணைவேந்தர். அவர் சொல்றாரு, ஜார்ஜ் முத்தோலில் அப்படிங்கிறவர் தான் இதுதான் பிளான் பண்ணிருக்காரு. இவர் மெயினா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவரு எல்லா இடத்துலயும் எப்படி யார் இது பண்ணணும், இந்த டூல் கிட்டை இயற்றியவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பதிவு பண்ணிருக்காரு. அந்த யூடியூப் சேனலினுடைய பேர் சொல்றேன், இந்தியா லைவ் அப்படிங்கிற சேனல்ல பதிவு பண்ணிருக்காரு. இதை நாங்க ஒரு ஸ்டோரியா நாங்க பண்றோம். சோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, அப்ப இன்னொரு பாருங்க, இன்னைக்கு நிறைய பாதிரியார்கள்லாம் வந்திருக்காங்க அங்க. சோ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இங்க இப்பதான் சந்தடி சாக்கல பூந்துக்கிற மாதிரி இது நடந்துட்டு இருக்கு இப்போ. சோ இதை நிறுத்துறதுக்கு கடும் நடுவு. இதுல ஏன் இவங்க வந்திருக்காங்க பாதிரியார்கள்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த FCRA 2.0 பில்ல இன்னும் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணல, பார்லிமெண்ட்ல செஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இன்னைக்குதான் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு முடியல, நாளைக்கு பண்ண போறாங்களோ என்னமோ தெரியல. முதல்ல இத ராஜ்யசபால பண்ண போறாங்க. ராஜ்யசபால பாஸ் ஆன உடனே லோக்சபால பண்ணி இது வந்துரும். இது எப்படியாவது நிறுத்தலாம். ஏன்னா இது நிறுத்தலைன்னா அவங்க நிறுத்தினா கன்வர்ஷனை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா கன்வர்ஷன் பணம்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் இதுல தெரியறது. சோ அதனால இது சில சமயம் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை உடனே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. முகூர்த்த நாளா பார்த்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன நிர்பந்தங்களோ யாருக்கு தெரியும். இதெல்லாம் வெளில வராது, அவங்களுக்கு அது நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு, அதாவது ஹிந்து சமாஜத்துக்கு அதாவது இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நிறுத்தியே ஆகணும். டாலர்ல $1 92 ரூபாங்க இப்போ. அவன் $100 கொடுத்தானா அது 9200 ரூபா. அது 2-3 பேருக்கு கொடுத்துடலாம் மாசத்துக்கு சம்பளம் மாதிரி. இப்படிதான் இது நடக்கிறது கன்வர்ஷன். அந்த பணம் நின்றுட்டுனா அவங்களாம் திரும்பி வந்துருவாங்க இதுக்கு, இந்த சனாதன தர்மத்துக்கு. இதுதான் இவங்களுடைய பெரிய கவலை. அது நடந்தே தீரணும். சோ பார்க்கலாம் எப்படி போறது அப்படின்னு. சார், இவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வந்தீங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் இருக்கு இந்தியால. அவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இதை பத்தின ட்வீட்டே போடல. மேஜர் மதன்குமார் கூட ஒரு தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, கடைசியா அவங்க போட்ட ஒரு ட்வீட் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை லான்ச் பண்றது, இனாகிரேட் பண்றதுதான் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்ல. செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்பட வேண்டிய அரசு ஏஜென்சிஸ் எல்லாம் ஒழுங்கா செயல்படலங்கிறது, இந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்ச விஷயம் தான் இது சேத்ராமன். என்னன்னா, 2011லயோ 12லயோ என்னுடைய ஒரு நண்பர், அவர் குஜராத்ல அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தார், முதல் மந்திரியா இருந்தாரு. அப்ப அவர் சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாடலை டெல்லிக்கு வந்தா ஒர்க் ஆகாது, ஏன்னா டெல்லியில காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகம். இந்த மாடல் என்னன்னா, எல்லாமே லாஸ்ட் டெசிஷன் மட்டும் மோடி தான் எடுப்பாரு, வேற யாரையும் எடுக்க விட மாட்டாரு, எல்லாத்தையும் இங்க ஒரு கையில வச்சுப்பாரு அப்படின்னு. அதேதான் 12 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் டெல்லியிலயும். சோ அதனால என்ன ஆறுது அப்படின்னா, இவருக்கு ஒரு நாள்ல 5000 பிரச்சனை இருக்குங்க. 5000 பிரச்சனை இருக்கு. இந்த 5000த்துல 5ஓ 6ஓ தான் சால்வ் பண்ண முடியும். இந்த 5ஓ 6ஓ சாயத்துக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், இன்னொரு 10 உள்ள சேர்ந்துக்கும். இப்படி இருக்க இவ்வளவு திங்ஸ் அன்அட்ரஸ்டா இருக்கு. யாரும் ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிறாரு, தானும் டிசிஷன் எடுக்கிறது இல்ல. ஆனா உன்னா வெளிநாட்டுக்கு பயணம் போறாரு. நான் குற்றச்சாட்டு சொல்ல, நான் இது நிகழ்வு நிதர்சனமான உண்மைதான் நான் சொல்ல வரேன் நான். சோ இதெல்லாம் ஒரு
நல்ல திறமையுள்ள நல்ல திறமையுள்ள மினிஸ்டர்ஸ்களை அமைக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட நல்ல வேலையும் வாங்கணும். அது நடக்கிறதா அப்படின்னா அது தெரியல.